செட்டிங்ஸ் பட்டனை டேப் பண்ணுங்க. இப்போ வியூ ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸை டேப் பண்ணுங்க. இங்கே தான் நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே மேனேஜ் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் டீட்டெயில்ஸை டேப் பண்ணுங்க. இங்கே உங்கள் ப்ராடக்ட் நேம் என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்கள் ப்ராடக்ட் கேட்டகரி லிஸ்ட் இருந்தால் செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அதர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக அப்டேட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் அப்டேட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் இமேஜ் டேப் பண்ணுங்கள். இங்கே உங்கள் ப்ராடக்ட் ரிலேட்டட் 10 இமேஜ் அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமேஜ் ஸ்லாட்டை கிளிக் பண்ணுங்கள். எய்தர் கேமரா ஆர் கேலரியிலிருந்து நீங்கள் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது கேலரி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். இப்போது இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு ப்ராடக்ட் இமேஜ் அப்டேட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வீடியோவை டேப் பண்ணுங்கள். உங்கள் ப்ராடக்ட் ரிலேட்டட் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போது டேப் டு செலக்ட் வீடியோவை டேப் பண்ணுங்கள். உங்கள் ஃபோன்லேருந்து வீடியோ டைரெக்டாக இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போது என்ன வீடியோ வேணுமோ நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு ப்ராடக்ட் வீடியோ அப்லோட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு டெஸ்டிமோனியல் வீடியோவை டேப் பண்ணுங்கள். இங்கே டெஸ்டிமோனியல் வீடியோஸ் 3 வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ப்ரௌச்சர் டேப் பண்ணுங்கள். இங்கே உங்கள் பிஸ்னஸ் ப்ரௌச்சர் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ டேப் டு செலக்ட் ப்ரௌச்சரை டேப் பண்ணுங்கள். எய்தர் ஃபைல் ஆர் கேலரியிலேருந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு கொட்டேஷன் டேப் பண்ணுங்கள். இப்போ டேப் டு செலக்ட் கொட்டேஷனை டேப் பண்ணுங்கள். எய்தர் ஃபைல் ஆர் கேலரியிலேருந்து நீங்கள் கொட்டேஷன் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போது கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு காண்டாக்ட் டீட்டெயில்ஸை டேப் பண்ணுங்கள். இப்போது டேப் டு அப்டேட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸை டேப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் காண்டாக்ட் நேம் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்கள் காண்டாக்டோட மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அண்ட் மேப் லொக்கேஷன் டைப் பண்ணிக்கலாம். அண்ட் வெப்சைட் லிங்க் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அப்டேட் பட்டனை டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்டேட் ஆயிரும். இப்போ காண்டாக்ட் டீட்டெயில்ஸை க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கனெக்ட் வித் அஸ்ஸை டேப் பண்ணுங்கள். இப்போது டேப் டு அப்டேட் சோஷியல் லிங்க்ஸை டேப் பண்ணுங்கள். இதில் உங்கள் சோஷியல் லிங்க்ஸை ஃபேஸ்புக்ஸ், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் எல்லா லிங்க்கும் நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக அப்டேட் பட்டனை டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் வித் அஸ் அப்படிங்கிற லிங்க் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். இப்போ கனெக்ட் வித் அஸ்ஸை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போது ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்கள். வியூ வெப்சைட்டை டேப் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் அப்டேட் பண்ண ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் இப்படி உங்களுக்கு வெப்சைட்டில் வியூ ஆகும். இந்த வெப்சைட்டை உங்கள் கிளைண்ட்டுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்கள். இங்கே தான் உங்களோட ப்ராடக்ட் இமேஜ், வீடியோ, ப்ரௌச்சர்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக வியூ ஆகும். ஸோ கிளைண்ட் உங்களோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா ஃபார்ம் ஃபில் பண்ணுவாங்க. எய்தர் கால் பண்ணுவாங்க, இல்லைன்னா லீட் கொடுப்பாங்க. இந்த லீட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லீட்ஸ் ஆப்பில் கால் ஷீட்டில் வந்துடும். இப்போ மேலே லெஃப்டில் கிராஸ் மார்க்கை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆப்க்கு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு ஷேர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வெப்சைட் லிங்க் ஆர் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப்பில் உங்கள் கிளைண்ட்டுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வாட்ஸ்அப், இன்ஸ்டா யூஸ் பண்ணி இந்த லிங்க்கை உங்கள் கிளைண்ட்ஸ் யாருக்கு வேணுமோ ஷேர் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்க்ரீன்லேருந்து பேக் வந்துடுங்க. இப்போ ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ்லேருந்து பேக் வந்துடுங்க. இப்போது நெக்ஸ்ட்டு லீட் ஸ்டேஜை பார்க்கலாம். லீட் ஸ்டேஜை டேப் பண்ணுங்கள். நம்ம லீட் ஸ்டேஜை இங்கே கஸ்டமைஸ் பண்ணுறது நம்ம வெளியவே பார்த்துட்டோம். இப்போது லீட் ஸ்டேஜை க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த லீட் ஸ்டேஜை உங்கள் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ லீட் ஸ்டேஜை ரைட்டில் ஸ்க்ரால் பண்ணுங்கள். மேனேஜ் ஸ்டேஜை டேப் பண்ணுங்கள். இங்கே உங்கள் லீட் ஸ்டேஜை மேனேஜ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக 3 லீட் ஸ்டேஜ் இருக்கும். இப்போது ஒரு ஸ்டேஜை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
டாப் ரைட்ல இருக்க ஆட் ஸ்டேஜை கிளிக் பண்ணுங்க. ஸ்டேஜ் நேமை என்டர் பண்ணிட்டு கிரீன் டிக் மார்க்கை கிளிக் பண்ணுங்க. ஸ்டேஜ் கிரியேட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேஜ் 1 ஆர் 2ன்னு கிரியேட் பண்ணுங்க. இப்போ நீங்க கிரியேட் பண்ண ஸ்டேஜ் எல்லாம் லிஸ்ட் ஆகும். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற ட்ராக் ஹேண்ட்லர் யூஸ் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரைட்டில் இருக்க 3 டாட்ஸ் மெனுவை கிளிக் பண்ணி ரீநேம், எடிட் அண்ட் டெலிட் பண்ணிக்கலாம். கால் ஷீட்டை டேப் பண்ணுங்க. கால் ஷீட்டுக்கு மேலே இருக்க டீம் மெம்பர் ஃபில்டரை டேப் பண்ணுங்க. இப்போ டாப் ரைட்டில் இருக்க கோ டு டீம்ஸை செலக்ட் பண்ணுங்க. இப்போ உங்கள் டீம் மெம்பரும் உங்கள் கிளைண்ட்ஸை மேனேஜ் பண்ணிக்கலாம். எப்படி ஒரு டீம் மெம்பரை கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாட்டம் ரைட்டில் இருக்க ப்ளூ கலர் ப்ளஸ் பட்டனை டேப் பண்ணுங்கள். இப்போது கிரியேட் யுவர் ஓன் டீம் மெம்பரை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு எத்தனை டீம் மெம்பர்ஸ் இருக்காங்களோ அத்தனை டீம் மெம்பர்ஸை ஆட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஆட் பண்ணுறேன். கிரியேட் மெம்பர்ஸை டேப் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் ஒரு டீம் மெம்பர்ஸ் ஆட் பண்ணணும். இப்போது ரைட்டில் இருக்க 3 டாட்ஸ் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். இப்போது டீம் மெம்பருக்கு நீங்கள் நிக்நேம் செட் பண்ணிக்கலாம். இப்போது செட் நிக்நேம் பட்டனை டேப் பண்ணுங்கள். எய்தர் டீம் மெம்பர் நேம் இல்லைனா அவங்க ஒர்க் ரோலை என்டர் பண்ணிக்கோங்க. ஆர் போத் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ராம் சேல்ஸ்ன்னு என்டர் பண்ணுறேன். நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா டீம் மெம்பருக்கு ஒரு நிக்நேம் செட் ஆயிரும். இப்போ டீம்ஸ்லேருந்து பேக் வந்துடுங்க. லீட் ஷீட்டை டேப் பண்ணுங்கள். இப்போ செட்டிங்ஸை டேப் பண்ணிங்கன்னா அசைன்டு டீம் மெம்பர்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை டேப் பண்ணுங்கள். இங்கேயும் உங்கள் டீம் மெம்பருக்கு நீங்கள் ப்ராஜெக்ட் அசைன் பண்ணிக்கலாம். டீம் மெம்பர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அப்டேட் மெம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ப்ராஜெக்ட் அசைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லீட் இன்டகிரேஷனை டேப் பண்ணுங்கள். நீங்கள் ஃபேஸ்புக், கூகுள் ஆட்ஸ், வெப்சைட் அண்ட் தேர்ட் பார்ட்டி சைட்ஸ் லைக் இந்தியா மார்ட், ஜஸ்ட் டயல்லேருந்து நீங்கள் லீட்ஸை இன்டகிரேட் ஆர் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ். ஃபேஸ்புக்கோட இன்ஸ்டன்ட் ஃபார்ம்லேருந்து டைரெக்டாக லீடை கேப்சர் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஆட்ஸை டேப் பண்ணுங்கள். ஒரு வெப் பேஜ் ஓப்பன் ஆகும். பாட்டமில் லாகின் வித் ஃபேஸ்புக்கை டேப் பண்ணுங்கள். ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸ்புக் ப்ரொஃபைலை லாகின் பண்ணுங்கள். ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டீங்கன்னா இப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆப்ட் இன்டு ஆல் கரண்ட் அண்ட் ஃபியூச்சர் பேஜ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அகெயின் ஆப்ட் இன்டு ஆல் கரண்ட் அண்ட் ஃபியூச்சர் பிஸ்னஸை ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சேவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது காட் இட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது டேப் டு செலக்ட் பேஜை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்கள் எல்லா ஃபேஸ்புக் பேஜஸும் லிஸ்ட் ஆகும். நீங்கள் எந்த பேஜில் ஆட் ரன் பண்ணுறீங்களோ அந்த பேஜை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லீட் ஃபார் ஆப்ஷனல் தான், அது செலக்ட் பண்ண வேணாம். பாட்டமில் இருக்க கனெக்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபைனலாக க்ரீன் கலர் டிக் மார்க்கோட ஃபேஸ்புக் பேஜஸ் கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ லீட்ஸ் ஆப்பில் லீட் இன்டகிரேஷன் போங்க. இங்கே எந்த பேஜ் கனெக்ட் பண்ணீங்களோ அந்த பேஜ் கனெக்டட்னு ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு டிஸ்கனெக்ட் பட்டன். உங்களுக்கு லீட் ஸ்டாப் பண்ணணுன்னா டிஸ்கனெக்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி எனி டைம் நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கூகுள் ஆட் ஃபார்ம்ஸ்லேருந்து டேரெக்டாக லீட்ஸை கேப்சர் பண்ணிக்கலாம். இப்போது கூகுள் ஆட்ஸை டேப் பண்ணுங்கள். ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த வெப்பேஜில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். இதை உங்களுக்கு யார் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த வெப்பேஜை க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வெப்சைட் ஆர் லேண்டிங் பேஜில் டைரெக்டாக ஃபார்மை யூஸ் பண்ணி லீட்ஸை கேப்சர் பண்ணிக்கலாம். இப்போது வெப்சைட் ஆர் லேண்டிங் பேஜை டேப் பண்ணுங்கள். ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். இந்த வெப்சைட்டை யார் டெவலப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வெப் ஹூக்
Any third party website like IndiaMart, Just Dial, 99 acres, housing.com, OLX ல இருந்து லீட் கேப்சர் பண்ணிக்கலாம். இப்போ வெப் ஹூக்கை டேப் பண்ணுங்க. ஒரு வெப் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். இந்த பேஜை அந்த பிளாட்ஃபார்மோட சப்போர்ட் ஸ்டாஃப்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு டாப் ரைட்டில் இருக்க செட்டிங்ஸை டேப் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு லீட் டிஸ்ட்ரிபியூஷனை டேப் பண்ணுங்க. இன்டகிரேஷன்லேருந்து வர லீட்ஸை எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும்னு இங்கே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ராபின், இதில் லீட்ஸ் ஈக்குவலாக டீம் மெம்பருக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். நெக்ஸ்ட்டு லீஸ்ட் பிஸி, யாருக்கு லீட் கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு லீட் அசைன் ஆகும். நெக்ஸ்ட்டு ப்ராட்காஸ்ட், சேம் லீட் எல்லா டீம் மெம்பர்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இப்போ லீட் டிஸ்ட்ரிபியூஷன் செட்டிங்ஸை ஸ்க்ரால் டவுன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு லீட் ஸ்டேஜை டேப் பண்ணுங்கள். இன்டகிரேஷன்லேருந்து வர லீட்ஸை டைரெக்டாக எந்த லீட் ஸ்டேஜில் வேணுமோ அசைன் பண்ணிக்கலாம். இப்போது லீட் ஸ்டேஜை ஸ்க்ரால் டவுன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு லீட் ஷேர்டு மெம்பர்ஸை டேப் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் லீட் போகணுமோ அந்த டீம் மெம்பரை செலக்ட் பண்ணுங்கள். டிஃபால்ட்டாக டீம் அட்மின் செலக்ட் ஆகிருக்கும். இன்கேஸ் டீம் அட்மின்க்கு லீட் போக வேணான்னா டீம் அட்மினை அன்செக் பண்ணிவிட்டு செலக்ட் மெம்பர்ஸ் கொடுத்து அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போது இதிலேருந்து பேக் வந்துடுங்க. லீட் சோர்ஸை உங்கள் நீடுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். கஸ்டம் லீட் சோர்ஸ் வந்து எய்தர் ரெஃபரல் பர்சன் ஆர் குரூப்ஸ் லைக் பிஎன்ஐ, ரோட்டரி கிளப்பாக இருக்கலாம். இப்போ எப்படி ஒரு கஸ்டம் லீட் சோர்ஸை ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டாப் ரைட்டில் ஆட் கஸ்டம் பட்டனை டேப் பண்ணுங்கள். இப்போது ஆட் நியூ பட்டனை டேப் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பிஎன்ஐன்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க க்ரீன் கலர் செக் மார்க்கை டேப் பண்ணுங்கள். இப்போ கஸ்டம் லீட் சோர்ஸ் ஷீட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். நீங்கள் லேட்டராக எப்போ வேணும்னாலும் கஸ்டம் லீட் சோர்ஸை ஆட், எடிட், டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ லீட் சோர்ஸ் ஃபில்டரை க்ளோஸ் பண்ணிடுங்க.